நமது பங்கின் பாதுகாவலையும் நம் ஒவ்வொரு குடும்பத்தின் பாதுகாவலையுமான இறைவிழா சகாய அன்னை இந்த பங்கின் 52வது பெருவிழாவை நாம் மிகவும் சிறப்புமாக கொண்டாட வந்துள்ளோம். இதனாலே இந்த புதிய கொடிமரத்தை அர்ச்சித்து கொடியேற்றி இந்த திருப்பணியை நிறைவேற்ற நம்ம மத்தியிலே இருக்கின்ற நமது பாசமிகு ஆயர் பாளையங்கோட்டை மேலாளர் ஆயர் மேதகு ஜூட் பால்ராஜ் அவர்களை இருக்கிற அனைத்து பங்கு சமூகத்தின் சார்பாக வருக என வரவேற்கின்றேன். அப்போது வந்திருக்கின்ற அனைத்து அருள் சந்தையர்களையும் அருள் சகோதரிகள் அனைவரையும் நான் பாசத்தோடு வரவேற்கின்றேன். இந்த திருப்பணியில் பின்வரும் கருத்துக்களுக்காக நாம் ஜெபிப்போம். இன்றைய நாளை சிறப்பிக்கின்ற மரியாயின் சேனை புனித சின்னப்பர், புனித மார்க்கு, புனித லூக்கா அன்பிய குடும்பங்களுடைய கருத்துக்களுக்காகவும், ஜேடன் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மை நன்றியாகவும், ஜேடன் கல்வி ஞானத்தில் சிறந்து விளங்கவும், மகேந்திரன், வேளாங்கண்ணி, ஜாங்கின், அக்ஷரா, அன்பு, அம்ரிதா, எலிசபெத் ரோஸ் குடும்பத்துக்கு இறைவன் செய்து வருகிற நன்மை நன்றியாகவும், ஆரோக்கியம் இவருக்கு இறைவன் செய்த நன்மைகள் நன்றியாகவும், திரு இதய ஆண்டவர் இவர்கள் குடும்பத்திற்கு நல்ல உடல் சுகம் தந்து ஆசீர்வதித்தது நன்றியாக தொடர்ந்து ஆசீர்வதிக்கவும், ராஜாத்தி பிரகாஷம் இவர்கள் குடும்பத்துக்கு இறைவன் செய்த நன்மைகள் நன்றியாகவும், இன்று பிறந்த நாளை காணுகின்ற கொண்டாடுகின்ற ஆர்பர்டினா, ஷெர்லின் மற்றும் ஆர்பினா, ஷைனி இவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க நல்ல மதிப்பெண்கள் பெற்று நல்ல வேலை வாய்ப்பு பெறவும், யாழினி, சுஷ்மி இருவரும் எழுந்து போகின்ற FT எக்ஸாமில் வெற்றி பெற வேண்டியும், இறைவிழா சகாய அன்னைக்கு நன்றி செலுத்தியும், ஜூடி சகாயராஜ் குடும்பத்துக்கு இறைவன் செய்த நன்மை நன்றியாகவும் இறை ஆசி வேண்டியும், அல்போன்ஸ் சகாயராணி நேவிஸ் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகள் நன்றியாகவும், சகாயராணிக்கு பூரண உடல்நலம் வேண்டியும், நேவிஸ் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் வளர வேண்டியும், இந்த திருப்பணியை யூடியூப் சேனல் வழியாக இந்த திருப்பணியை கலந்து கொண்டு ஜெபிக்கின்ற அனைத்து இறைவனுடைய கருத்துக்களுக்காகவும், செல்வி, மேரி, அண்ணா மற்றும் பிள்ளைகள் குடும்பத்துக்கு இறைவன் செய்த நன்மை நன்றியாகவும், ஜேசன், ஆந்தனி, வேலரின், நாதன் இவர்கள் நல்ல வளநமைக்கும், குடும்பத்தில் மறித்த ஆரோக்கியசாமி, மார்கரெட், அருள், சந்தியாகு, மரியம்மாள், அமிர்தநாதன் ஆகியோருடைய ஆண்களை பாற்றிக்காகவும், ஜான், ரொமால்ட், அக்ஷா, ரெஜினா இன்று பிறந்த நாள் கொண்டாடுகிறார்கள். இவர்களுக்கு இறைவன் செய்த நன்மை நன்றியாகவும் இறை ஆசிர் வேண்டியும், தவ புனிதன் மலர், கவின், ஆர்வின் குடும்பத்தினர் நன்றிப்படியாக குழந்தைகள் தேர்வில் வெற்றி பெறவும், கல்வியில் சிறக்கவும், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க இணைத்து காலம் நடைபெறவும், அசோகன் விரைவில் குணம் பெற வேண்டியும், டி ரவி சசி குடும்பத்தார் பாஸ்டி நகர், மெல்லியஸ் ஜோசப் ஏ ரீட்டா குடும்பத்தார், ஜான் ரோஸ்லின் குடும்பத்தார், ராஜேஷ் கெந்தா குடும்பத்தார், விமல் இன்ஜினியர் ஜெனிகா குடும்பத்தார், மரியம் மோகன் குடும்பத்தார் இவர்கள் இந்த கொடிமரத்தை அமைத்து தந்ததற்கு இறைவனுக்கு நன்றி செலுத்தி இவர்கள் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், ராபர்ட் செல்வி குடும்பத்துக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஜெனிஃபர் சோபியாவிற்கு அரசு சட்டக்கல்லூரி இளைஞர்களுக்கு நன்றியாகவும், அனுஷியா மீது நல்ல முறையில் முடிக்க வேண்டியும் இறை ஆசி வேண்டி ஜெபிக்கிறார்கள். மேலும் நம்மோடு வாழ்ந்து மறைத்த விசுவாசிகளான எஸ்ஸூசை, தவமணி ராஜ், ஜெயராம், அந்தோனி மேரி, அந்தோனி ராஜ், ஜேவியர், மரிய ஸ்டீபன், அருண் மொழிவாஸ், ஃபிலோமி ஜோசப், பி அந்தோனி, ஜி விக்டோரியா மேரி, பிரபு, பெர்னார்டு பிரபு, ஞானப்பிரகாசம், அருள் பிரகாசி, ஆல்ஃபிரட், இந்திரா ஆல்ஃபிரட், பால் குருசாமி, ஜெயக்குமார் மற்றும் ஃபாதர் இக்னேசியஸ் குமார், ஃபாதர் லாரன்ஸ் விக்டர் இவர்கள் ஆண்டவர் நித்தியரை பாற்றுத்தர இந்த திருப்பணியில் ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். மேலும் அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே ஒரு நன்றி நாளாக நாம் துவங்குகின்றோம். இந்த மழை இருந்து பாராமல், இந்த மழை என்பது ஆண்டவருடைய பெரிய ஆசீர்வாதம். அனைவருமே கடவுள் எழுதி இறைவனை ஒரு சில இடையூறுகள், ஆனால் அந்த இடையூறு மத்தியில் ஆண்டவர் ஆசீர்வாதம் நிறைவாக இருக்கும். சரிங்களா? அதுதான் நான் கண்டது, அனுபவித்தது. எனவே இந்த மழையிலும் இதை கொடியேற்றங்களை கலந்து கொண்டு வந்து ஜெபிக்க வந்திருக்கிற அனைவருடைய சிறப்பு கருத்துக்கள் நிறைவேற்றப்பட இந்த திருப்பணியில் நாம் வாழ்கிறே அனைவருக்கு ஒரு நன்மைகளை கொள்வோம். இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி செலுத்துவோம். அதோடு இந்த வெவ்வேறான எண்ணங்களோடும் இயக்கங்களோடு கருத்துக்களோடு எங்கள் வாழ்வில் நலன்கள் கிடைக்க வேண்டும், நினைத்த காரியங்கள் அமைய வேண்டும் என்று இந்த திருப்பணிகளை கலந்து கொள்ள வந்திருக்கலாம். எவ்வாறு நாம் கொடிமரம் அமைத்து இந்த கொடி ஏற்றி இந்த அன்னையுடைய கொடியானது மேலே உயர பறக்கின்றது, அதே போல அனைத்து குடும்பங்களும் அந்த நிறை ஆசிரை பெற வேண்டும் என்று இந்த திருப்பணியை நாம் ஜெபிப்போம். எசாயரை வாழ்ந்த 40வது அதிகாரத்தில் எவ்வாறு கழுகு உயிரை பறக்கிறதோ புதிய ஆற்றல் பெறுதோ, அதே போல நாம் அனைத்து குடும்பங்களும்
எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகில் பாவம் போக்குபவரே, நீரியம் மீது இறங்குவே. உலகில் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரியம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, தாழ்ந்தோர் வறியோரிடையே மிக சிறந்தவரான புனித கன்னிமரியாவை மீட்பரின் தாயாக தேர்ந்து கொண்டுள்ளீர். அவருடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி உமக்கு உண்மையான நம்பிக்கையோடு பலி செலுத்தவும்
மீட்பின் முழு எதிர்நோக்கினை உம்மில் கொண்டிருக்கவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் தம் தூதரை அனுப்பி மக்களின் இதயங்களை தயார்படுத்துவதாக அறிவிக்கிறார். மேலும் உடன்படிக்கையின் தூதராகிய ஆண்டவர் தம் ஆலயத்திற்கு வருவார் என்று இறைவாக்கினர் மலாக்கி கூறுகிறார். எனவே நாமும் நம் இதயத்தை ஆராய்ந்து மனமாற்றத்தோடும் தூய்மையான வாழ்வு வாழ ஆண்டவரை வரவேற்க தயாராக இருப்போம். இறை வார்த்தையை கவனத்துடன் செவிமடுப்போம். இறைவாக்கினர் மலாக்கி எழுதிய நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1 முதல் 5 முடிய. இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன். அவர் எனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார். அப்பொழுது நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோவிலுக்கு வருவார். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் உடன்படிக்கையின் தூதர் இதோ வருகிறார் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆனால் அவர் வரும் நாளை தாங்கக்கூடியவர் யார்? அவர் தோன்றும்போது நிற்க வல்லவர் யார்? அவர் புடமிடுகிறவரின் நெருப்பை போலும் சலவை தொழிலாளியின் சவர்க்காரத்தை போலும் இருப்பார். அவர் புடமிடுபவர் போலும் வெள்ளியை தூய்மைப்படுத்துபவர் போலும் அமர்ந்திருப்பார். லேவியின் புதல்வரை தூய்மையாக்கி பொன் வெள்ளியை போல் அவர்களை புடமிடுவார். அவர்களும் ஆண்டவருக்கு ஏற்புடைய காணிக்கை கொண்டு வருவார்கள். அப்பொழுது பண்டை காலத்தில் முன்னைய ஆண்டுகளில் இருந்தது போல் யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் ஆண்டவருக்கு உகந்தனவாயிருக்கும். அப்போது சூனியக்காரர், விபசாரிகள், பொய்யானையிடுவோர், கூலிக்காரருக்கு கூலி கொடுக்காத வம்பர், கைம்பெண்ணையும் அனாதைகளையும் கொடுமைப்படுத்துவோர், அந்நியரின் வழக்கை புரட்டுவோர், எனக்கு அஞ்சி நடக்காதோர் ஆகிய அனைவருக்கும் எதிராக சான்று பகர்ந்து தண்டனை தீர்ப்பு வழங்க நான் விரைந்து வருவேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இறைவன் புகழை பாடி மகிழ்கின்றது. என் ஆன்மா இறைவன் புகழை பாடி மகிழ்கின்றது. எந்த மீட்பர் கடவுள் செயலை போற்றி புகழ்கின்றது. என்று பெருமை தருகின்றது. என் ஆன்மா இறைவன் புகழை பாடி மகிழ்கின்றது.
அவல நிலையை கருணை கண் கொண்டு நோக்கினார். கொடிய நிந்தை பழியின் சுமைகள் அணுகிடாது காத்திட்டார். அடிமையந்தன் அவல நிலையை கருணை கண் கொண்டு நோக்கினார். கொடிய நிந்தை பழியின் சுமைகள் அணுகிடாது காத்திட்டார். தலைமுறைகள் என்னை போற்றும் பேரும் என்னை தொடரும். தலைமுறைகள் என்னை போற்றும் பேரும் என்னை தொடரும். இந்த அரிய பெரிய செயல்கள் எல்லாம் இறைவன் பெயரை பாடுமே. தூயவர் என முழங்குவே என் ஆன்மா இறைவன் புகழை பாடி மகிழ்கின்றது. என்றும் என்றும் இரக்கம் காட்டும் இறைவன் எதிலும் பெரியவர். அவர் உள்ள செருக்கில் சிந்தி போரை சிதறி ஓட செய்கிறார். என்றும் என்றும் இரக்கம் காட்டும் இறைவன் எதிலும் பெரியவர். அவர் உள்ள செருக்கில் சிந்தி போரை சிதறி ஓட செய்கிறார். இரக்கம் பெருக்கும் இறைவன் கனிவும் அவரில் அஞ்சும் மனிதர்க்கே. இரக்கம் பெருக்கும் இறைவன் கனிவும் அவரில் அஞ்சும் மனிதர்க்கே. இனி உறவின் நிறைவும் அவரின் துணையும் அடியேன் வாழ்வில் தொடருமே. அன்பு எங்கும் வாழுமே. என் ஆன்மா இறைவன் புகழை பாடி மகிழ்கின்றது. என் ஆன்மா இறைவன் புகழை பாடி மகிழ்கின்றது. இந்த மீட்பர் கடவுள் செயலை போற்றி புகழ்கின்றது. என்றும் பெருமை தருகின்றது. என் ஆன்மா இறைவன் புகழை பாடி மகிழ்கின்றது. கிறிஸ்துவை பின்பற்றும் இறைமக்கள் பரிவு, இரக்கம், மனத்தாழ்மை, பொறுமை, மன்னிப்பு போன்ற நற்பண்புகளால் நம்மை அலங்கரிக்க அழைக்கிறார். கிறிஸ்துவின் அமைதி நம் இதயங்களில் நிலைத்திருக்கவும் நன்றி உணர்வோடு இறைவனை போற்றவும் அழைப்பு விடுக்கும் இவ்வாசகத்திற்கு செவிகளை திறப்போம். திருத்தூதர் பவுல் கொலோசையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை திருவசனங்கள் 12 முதல் 17 முடிய. நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரது அன்பிற்குரிய இறைமக்கள். எனவே அதற்கிசைய பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள். ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள். ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள். ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும். இவை அனைத்திற்கும் மேலாக அன்பையே கொடுங்கள். அதுவே இவை அனைத்தையும் பிணைத்து நிறைவு பெற செய்யும். கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக.
இவ்வமைதிக்கென்றே நீங்கள் ஒரே உடலின் உறுப்புகளாக இருக்க அழைக்கப்பட்டீர்கள். நன்றியுள்ளவர்களாயிருங்கள். கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுக்குள் நிறைவாக குடிக்கொள்வதாக. முழு ஞானத்தோடு ஒருவருக்கொருவர் கற்பித்து அறிவுரை கூறுங்கள். திருப்பாடல்களையும் புகழ்பாக்களையும் ஆவிக்குரிய பாடல்களையும் நன்றியோடு உளமாற பாடி கடவுளை போற்றுங்கள். எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia. அருள் நீரை மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் பேறு பெற்றவள் நீரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 1. வாசிக்கப்படும் உயிருள்ள வார்த்தைகள் 9 முடிய. அக்காலத்தில் இயேசு கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்து யோர்தான் ஆற்றில் யோவானிடம் திருமுழுக்கு பெற்றார். அவர் ஆற்றிலிருந்து கரையேறிய உடனே வானம் பிளவுபடுவதையும் தூய ஆவி புறாவை போல் தம் மீது இறங்கி வருவதையும் கண்டார். அப்பொழுது, என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலித்தது. ஆண்டவரின் வாழ்வு தரும் வார்த்தைகள். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று மதியம் நாங்கள் நம்முடைய ஆலயம் நோக்கி வந்து கொண்டிருந்த பொழுது நினச்சிட்டே வந்தோம், மதுரை வந்துட்டோம். மதுரையிலிருந்து நம்முடைய ஆலயம் நோக்கி வருகின்ற பொழுது, என்னப்பா இப்படி வெயில் கொளுத்துதே அப்படின்னு நினச்சிட்டே வந்தோம். ஆனால் ஆண்டவரை பாருங்கள், அடைமழையை பொழிந்து நம்முடைய உள்ளங்களையும் நம்ம என்ன பண்ணிட்டாரு, குளிர வச்சுட்டார். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. அன்பானவர்களே, முத்தான நாட்களை தேர்ந்தெடுத்து நம்முடைய பாதுகாவலையாம் புனித இடைவிடா சகாய அன்னைக்கு நாம் பெருவிழா கொண்டாட கொடியேற்றத்தோடு தொடங்கி இருக்கின்றோம். நம்முடைய வாழ்வு, மனித வாழ்வு என்பது கொண்டாட்டங்களால் நிறைந்தது. பல கொண்டாட்டங்கள் இல்லைங்களா? என்னென்ன கொண்டாட்டங்கள்லாம் இருக்குது? கேள்வி கேட்டுகிட்டே இருப்பேன், டக்கு டக்குன்னு பதில் சொல்லிகிட்டே இருக்கணும், இல்லை டைம் ஆகிடும். பிறந்த நாள், திருமண நாள், இப்படி போயிட்டே இருக்கும் இல்லைங்களா? அப்புறம் திருவிழா, நவநாள். அன்பானவர்களே, மற்ற கொண்டாட்டங்களுக்கும் இன்று நாம் தொடங்கி இருக்கிற கொண்டாட்டத்திற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கின்றது. மற்ற கொண்டாட்டங்கள் என்ன நடக்கும்? காலையில் தொடங்கி மாலையில் அல்லது இரவில் முடிஞ்சிடும், அப்படி தானே?
அந்த ஒரு கொண்டாட்டம், ஒருவேளை திருமணம்னு வச்சுப்போமே, அல்லது பிறந்த நாள் வச்சுப்போம். காலையில் தொடங்கி நல்ல ஆரவாரத்தோடு தொடங்கும், மாலையில் எப்படி ஆகிடுவோம், அப்படியே புஷ்ஷுன்னு போயிடும், எல்லா எனர்ஜி போயிடும், ஆற்றல் போயிடும், சோர்வடைஞ்சிருவோம். ஆனால் அன்பானவர்களே, இந்த திருவிழா நவநாட்கள் என்பது நம்மை சோர்வடைய செய்வது அல்ல, மாறாக நம்முடைய வாழ்வை சீர்தூக்கி பார்த்து, நம்முடைய வாழ்வை எப்படி செய்தான், சீர்தூக்கி பார்த்து நாம் ஆசீர்வாதத்தோடு வாழ, நம்முடைய அழைப்பின்படி வாழ, கடவுளுடைய பிள்ளைகளாய் வாழ நம்முடைய வாழ்வை மாற்றி அமைக்கக்கூடியது தான் இந்த கொண்டாட்டம். மற்ற கொண்டாட்டங்கள் முடிஞ்சிடும், ஆனால் இந்த கொண்டாட்டம் எப்பொழுது நாம் இதை முடிக்கிறோமோ அன்றுதான் முக்கியமாக தொடங்குகிறது, நாம் எவ்வாறு வாழப்போகிறோம் என்று. அதிலும் சிறப்பாக நம்முடைய தாய், இடைவிடாத சகாய அன்னை. பொதுவாக நம்முடைய தாய்க்கு நாம் திருவிழா எடுக்கின்ற போதெல்லாம் அது எப்படிப்பட்ட உணர்வு தெரியுங்களா? நீங்கள் ஒருவேளை உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அனுபவித்திருக்கலாம். நீங்கள் வெளியில் படித்து கொண்டிருக்கின்ற பொழுது அல்லது பணி செய்து கொண்டிருக்கும் பொழுது விடுமுறைக்கு வீட்டுக்கு போவீங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க, போயிட்டு உங்களுடைய தாயோடு நீங்கள் எப்போயாவது அமர்ந்து பேசியிருக்கிறீங்களா? அப்படி பேசும் பொழுது அந்த அம்மா வருவாங்க, கேட்பாங்க, நம்ம பக்கத்தில் உட்காந்துட்டு என்னப்பா எப்படி போகுது, நம்ம சொல்லுவோம் நம்மளுடைய கஷ்டங்கள், நம்மளுடைய அனுபவங்களெல்லாம் சொல்லிகிட்டு இருப்போம். அப்போ அந்த தாய் ஒரு சில அறிவுரைகளை சொல்லுவாங்க, இதை செய், அதை செய்யாத, இப்படி செய், இல்லைங்களா? நான் அனுபவிச்சிருக்கிறேன் தனிப்பட்ட முறையில். நான் விடுமுறைக்கு செல்கின்ற பொழுதெல்லாம் தனிப்பட்ட முறையில் பேசி கொண்டிருக்கும் பொழுது அம்மா சொல்லுவாங்க, இதை பண்ணு, அதை பண்ணு, அப்படி செய், இப்படி செய் என்று. அன்பானவர்களே, இந்த நவநாட்களில் அதான் நடக்கப் போகிறது. நம்முடைய தாயோடு நாம் பயணிக்க போகிறோம், நம்முடைய தாய் நம்மோடு பயணிக்க போகிறாள். அந்த ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்க போகுது என்றால், அந்த தாயானவள் ஆண்டவருடைய வார்த்தைகளால், இறை வார்த்தைகளால் நம்மை திடப்படுத்த போகின்றார். ஏனென்றால் அவருடைய வாழ்வு இறை வார்த்தைகளால் திடப்படுத்தப்பட்டது, அவளுடைய வாழ்வு இறை வார்த்தைகளால் வழிநடத்தப்பட்டது. அந்த வார்த்தைகளால் நம்மை வழிநடத்த போகின்றார். அவருடைய வாழ்வு இறை வார்த்தைகளால் ஆசீர்வதிக்கப்பட்டது. அந்த இறை வார்த்தைகளால் நம்முடைய வாழ்வும் ஆசீர்வாதமாக அமைய நமக்கு உறுதுணையாக இருக்க போகின்றார். ஆகவே ஒவ்வொரு நாளும் அந்த இறை வார்த்தைகளால் நம்முடைய அன்னையானவள் நம்மை வழிநடத்த போகின்றார். இதோ இந்த முதல் நாளிலே சிறப்பாக திருத்துதர் பவுலடியார் கொலோசியருக்கு எழுதிய அந்த திருமுகத்தில் உள்ள வார்த்தைகள் 3வது அதிகாரம் 12வது அந்த வசனங்களில் சிறப்பாக, நீங்கள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்ற வசனம் வழியாக நம்முடைய தாய் நம்முடைய அழைப்பை, நம்முடைய அடையாளத்தை உணர்ந்து வாழ நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். அது என்ன நம்முடைய அழைப்பு, அடையாளம்? அன்பானவர்களே, நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு ஒன்று உண்டு, அடையாளம் என்பது உண்டு. நம்ம அழைப்பு அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது நம்முடைய நினைவுக்கு வருவது எல்லாமே ஒரு குருவானவர் அல்லது ஒரு சிஸ்டர், அப்படி தானே? அழைப்பு அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவோம், இவங்க தான் நம்மளுடைய ஞாபகத்துக்கு வரும், அழைக்கப்பட்டவர்கள், சோசன், கால்டு. ஆனால் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அழைக்கப்பட்டவர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அது பணி குருத்துவம். நாம் ஒவ்வொருவரும் பொது குருத்துவத்தில் பங்கு பெறுகிறோம். திருமுழுக்கின் வழியாக அழியாத முத்திரையை நாம் ஒவ்வொருவரும் பெற்றிருக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள், அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள். ஆனால் இந்த விழிப்புணர்வில், இந்த அழைப்பில் நாம் உணர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? சிந்திக்க வேண்டும். பல ஆண்டுகளுக்கு முன்பு ஆங்கிலத்திலே ஒரு திரைப்படம் ஒன்று வந்தது, த லயன் கிங். நிறைய பேர் பார்த்துருக்கலாம், நானும் பார்த்துருக்கேன். அந்த சுருக்கம் என்னவென்றால், அந்த ஒரு பெரிய சிங்கம் இருக்கும், நல்ல ஒரு அழகாக அவர் காட்டை வழி நடத்திட்டு இருப்பார். அதை பிடிக்காத அந்த சிங்கத்தினுடைய அவருடைய சொந்த சகோதரர் வாய்ப்பு கிடைக்கும்போது என்ன பண்ணிவிடும், அந்த சிங்கத்தை கொன்றுவிடும். கொன்றுவிட்டு அந்த சிங்கத்துக்கு சின்ன ஒரு குட்டி சிங்கம் இருக்கும், சிம்பா, மிரட்டும், நீ தயவுசெய்து தப்பிச்சு ஓடிடு, இல்லை உன்னையும் கொன்னுடுவேன், அந்த பழியை உன் மேலே போட்டு உன்னையும் கொன்னுடும், ஓடிடு அப்படின்னு சொல்லுவோம். இந்த குட்டி சிங்கம் தன்னுடைய தந்தை இழந்து அவங்க இருக்கிற இடத்த விட்டே ஓடிடும், ஒரு பெரிய வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு தனிமையில் வாழ்ந்து கொண்டு இருக்கும். ஆனால் ஒவ்வொரு நாளும் அழுதுட்டு இருக்கும். இரவு வேளையில் நான் எப்படி இருந்தேன், இப்படி ஆயிட்டனே அப்படின்னு சொல்லிட்டு அழுது கொண்டே இருக்கும். அப்படி ஒரு நாள் அதனுடைய கனவில், அந்த குட்டி சிங்கத்தினுடைய கனவில் அதனுடைய தந்தை வரும், பெரிய சிங்கம். சிம்பா, என்ன பண்ணிகிட்டு இருக்க? நான் எப்படி இருந்தேன் அப்பா, நீங்கள் இறந்துட்ட பிறகு என்னுடைய வாழ்க்கையே
மாரடிச்சு அப்படியே ரொம்ப சோகமாக அது சொல்லும். அந்த நேரத்தில் அந்த சிங்கம் ஒரு சில வார்த்தைகளை சொல்லும். என்ன அப்படின்னு சொன்னால், ரிமெம்பர் who you are, ரிமெம்பர் who you are. நீ யார் என்று நினைத்துப்பார். நீ ஒரு அரசனின் மகன். ஒரு அரசனுக்கு அப்படி நடந்து விட்டது. உன்னுடைய தந்தை ஒரு அநீதி நடந்து விட்டது. நீ ஒரு அரசனுடைய மன்னனாக நீ தான் அந்த நீதியை நிலைநாட்ட வேண்டும், அநீதிக்கு எதிராக போராட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அறிவுரையை சொல்லும். அதை உணர்ந்து அந்த விழிப்புணர்வை பெற்று அறிவு தெளிந்ததாக அது பெருசாகிட்டு என்ன பண்ணு போயிட்டு அதனுடைய அந்த நீதியை நிலைநாட்டும். அன்பானவர்களே, ரிமெம்பர் who you are. யார் ஒருவர் தன்னுடைய அடையாளத்தை அழைப்பை உணர்கிறாரோ தன்னுடைய கடமையை அவரால் சிறப்பாக செய்ய முடியும். இப்போ நான் இருக்கேன், ஒருவேளை என்னுடைய அழைப்பு அடையாளத்தை நான் உணரலை அப்படின்னு சொன்னால் நானும் ஒரு சாதாரண மனிதனை போல தான் வாழ்ந்துட்டு இருப்பேன். நான் எப்பொழுது நான் ஒரு குருவானவன் அப்படின்னு உணர்கிறோனோ, அழைக்கப்பட்டேன் என்பதை உணர்கிறோனோ, அப்பொழுதுதான் என்னுடைய பணியை, குருத்துவ பணியை என்னால் சிறப்புற செய்ய முடியும். அப்படி தான் நீங்களும். நாம் எப்பொழுது ஒவ்வொருவரும் நாம் திருமுழுக்கில் பெற்ற அடையாளத்தை உணர்கிறோமோ, கடவுளுடைய பிள்ளை, கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள் என்பதை உணர்கிறோமோ, அப்பொழுதுதான் நம்முடைய கடமையை செய்ய முடியும். அன்பானவர்களே, எதற்காக பவுலடியார் இந்த கடிதத்தை அந்த கொலோசிய மக்களுக்கு எழுதுகிறார்? அவர்கள் அவர்களுடைய அடையாளத்தை மறந்துவிட்டார்கள். ஒரு விசுவாச தடுமாற்றம். அதனால் சிறையில் இருந்து அவர் எழுதுகிறார், நீங்கள் யார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள். ஏன் மறந்துட்டீங்க? கிறிஸ்துவை பின்பற்ற வந்திருக்கிறீங்க, கிறிஸ்துவனுடைய அடையாளத்தில் நீங்கள் வாழணும் இல்லையா? அழகாக அறிவுறுத்துகிறார். அன்பானவர்களே, நாமும் நம்முடைய வாழ்க்கையை சற்று சீர்தூக்கி பார்ப்போமே. நாம் விழிப்புணர்வில் வாழ்கிறோம். ஆனால் எப்படிப்பட்ட விழிப்புணர்வில் வாழ்கிறோம்? ஒருவேளை நான் உங்ககிட்ட உங்களுடைய அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன்னா நீங்கள் பல அடையாளங்களை சொல்லியிருப்பீங்க. என்னென்ன தெரியுமா? சமுதாய ரீதியான அடையாளத்தை சொல்லியிருப்பீங்க. சமுதாய ரீதியான அடையாளம் என்ன? ஜாதி. அல்லது பொருளாதார ரீதியான அடையாளத்தை சொல்லியிருப்பீங்க, ஏழை பணக்காரன். அல்லது உங்களுடைய அறிவு சார்ந்த அடையாளம், நான் படித்தவர் படிக்காதவன். ஆனால் நம்முடைய அடையாளத்தை யாராவது கேட்டால் நான் கடவுளுடைய பிள்ளை என்பதை நாம் சொல்லுகிறோமா? முதலில் நாம் உணர்றோமா கடவுளுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு? கிறிஸ்துவ வாழ்வு என்பது அன்பானவர்களே ஒரு சாதாரண வாழ்வு அல்ல. என்னுடைய இந்த 7 ஆண்டு கால குருத்துவ பணியில் நான் ஒவ்வொரு முறையும் நான் என்னுடைய மக்களுக்கும் சரி நானும் உணர்வது அதுதான். குருத்துவ வாழ்வு மட்டும் இல்லை, அடிப்படையான கிறிஸ்துவ வாழ்வே சாதாரண வாழ்வு இல்லை. we are taking it for granted, அவ்வளவுதான். கடுமையான ஒரு வாழ்வு. அதை நாம் உணர்கிறோமா? அந்த விழிப்புணர்வில் நாம் இருக்கின்றோமா? பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோம், இஸ்ரேல் மக்கள் செய்த ஒரு பெரிய பாவம் என்ன? அவங்க செய்த பெரிய பாவம் என்ன தெரியுங்களா? அன்பானவர்களே, அவர்கள் கடவுளுடைய பிள்ளை என்பதை மறைந்து வாழ்ந்தது தான். ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் கடவுள் ஆபிரகாமாக இருக்கட்டும் அல்லது நோவாக இருக்கட்டும் மற்றவர்களாக இருக்கட்டும் உடன்படிக்கை செய்கிறார். என்ன அந்த உடன்படிக்கை? நான் உங்களுடைய கடவுளாக இருப்பேன், நீங்கள் என்னுடைய மக்களாக இருப்பீர்கள், பிள்ளைகளாக இருப்பீர்கள். இதுதான் உடன்படிக்கை. ஆனால் அவர்கள் இந்த உடன்படிக்கை எதிராக ஒவ்வொரு முறையும் வழிதவறி செய்கிறார்கள். பலவீனத்தால், ஆசையால், பேராசையால் அல்லது ஒருவேளை கஷ்டங்கள் சோதனைகள் வருகின்ற பொழுது அவர்கள் விழுந்து விடுகிறார்கள், சரிந்து விடுகிறார்கள். தங்களுடைய அழைப்பை உணராமல் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் இறைவாக்கினர்களை அனுப்புகிறார். என்னுடைய மக்கள்கிட்ட போய் சொல்லுங்க, அவர்கள் யார் என்பதை சொல்லுங்கள். குறிப்பாக எசாயா புத்தகத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முதல் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுவார், ஒரு கழுதை, அதாவது விலங்கு தன்னுடைய உரிமையாளரை அறிந்திருக்கிறது. 1வது அதிகாரம் 5வது வசனங்களாக எடுத்து பாருங்க. ஆனால் என்னுடைய மக்கள் நான் யார் என்பதை உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னா என்ன சொல்றாரு கடவுள்? என்னுடைய மக்கள் அவர்கள் யார் என்பதை உணராமல், அவருடைய அழைப்பை உணராமல், அதனுடைய முக்கியத்துவத்தை உணராமல் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் யார் என்பதை எடுத்து சொல். அதுதான் எசையா வருவார், ஒவ்வொரு முறையும் சொல்லுவார், ஆண்டவர் உங்களை அவருடைய உள்ளங்கையில் பொறித்து வைத்திருக்கிறார் இஸ்ரவேலே, அப்படி என்று ஒவ்வொரு முறையும் அவங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். ஒவ்வொரு இறைவாக்கினர்களாக அவர்களுக்கு நினைவூட்டுகிறார்கள், நீங்கள் யார் என்பதை மறந்துடாதீங்க. ரிமெம்பர் who you are. கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அந்த விழிப்புணர்வோடு முதலில் இருக்க கற்றுக்கோங்க.
அப்பொழுதுதான் உங்களுடைய கடமையை நீங்கள் சரியாக செய்ய முடியும் என்று சொல்லுகிறார்கள். அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இறை வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையில் தான் யார் என்ற விழிப்புணர்வில் இருந்தார். சோதிக்கப்படுகிறார் பாலைவனத்தில். அப்பொழுது சோதிப்பவன் வந்து என்ன பண்ணுறான்? ஆண்டவரை வந்து சோதிக்கிறான். அப்போ கடவுள் என்ன சொல்கிறாரு? உன்னுடைய கடவுளாகிய ஆண்டவரை சோதியாமல் இருப்பாயாக. தன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையிலும் தான் யார் என்பதை உணர்ந்து அந்த விழிப்புணர்வில் வாழ்ந்தவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதனால்தான் இறுதி வரை, கடைசி வரை, விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையில் சிலுவையில் தொங்கிய போது கூட தன்னுடைய பணிகளை சிறப்பாக செய்தார். ஏனென்றால் அவருக்கு தெரியும் தான் யார் என்று தெரியும், அழைக்கப்பட்டது தெரியும், அவருடைய அழைப்பு, அடையாளம் எல்லாமே அவருக்கு தெரியும். நம்முடைய தாய் அன்னை மரியாள் அன்பானவர்களே அந்த அழைப்பை உணர்ந்தார். ஆண்டவருடைய தூதர் வந்த உடனே, அவர் வாழ்த்திய உடனே, நான் ஆண்டவரின் அடிமை, தாழ்ச்சியோடு விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்கிறார், உணர்கிறார், தன்னுடைய கடமைகளை நிறைவேற்றுகிறார். அன்பானவர்களே, நாம் அந்த விழிப்புணர்வில் இருக்கின்றோமா? இந்த விழிப்புணர்வு என்பது நம்ம வந்து சோதிக்கப்படுவோம். தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள் அப்படின்னாலே சோதிக்கப்படுவோம், உடைக்கப்படுவோம், கஷ்டங்களால், போராட்டங்களால். ஆனால் அந்த நிலையிலும் விட்டுவிடாமல் ஆண்டவரை பற்றி கொண்டிருக்க வேண்டும். அவர் கொடுத்த அடையாளத்தை, அவர் கொடுத்த அழைப்பை உணர்ந்து வாழ வேண்டும். இன்றைக்கி பல இடங்களில் நாங்கள் இரட்சகர் சபை குருக்கள் தியானத்துக்கு செல்லுகின்ற பொழுது வீடுகளை சந்திப்போம். இப்போ பல பேர் சொல்கிறது அதுதான், ஏன் நீங்கள் கோயிலுக்கு வரல, ஏன் ஜெபிக்கலை? அவர்கள் சொல்வது எல்லாமே தங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டமான ஒரு நிலை ஏற்பட்டிருக்கும், பெரிய இழப்பு, பொருளாதார சரிவு அல்லது பெரிய உடல்நல குறைவு, உடனே விசுவாசத்தை விட்டு விலகி இருப்பது. விசுவாசத்தை விட்டு விலகி இருந்தால் எல்லாம் சரியாயிடுமா? சரியாயிடுமா? சிந்திக்க வேண்டும். அன்பானவர்களே, நாம் சோதிக்கப்படுவோம். ஏனென்றால் ஒவ்வொரு அழைப்பும், ஒவ்வொரு ஆண்டவருடைய அடையாளமும், அதற்கான விலையை நாம் கொடுக்க வேண்டும். சோதனைகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. அதையும் தாண்டி நாம் நிலைத்து நின்றால் மிகப்பெரிய ஆசீர்வாதம் இருக்கும். இந்த ஊதாரி மைந்தன் கதையை நமக்கெல்லாம் தெரியும். பாருங்களேன், அவன் தன்னுடைய அடையாளத்தை மறந்துட்டான், தன் யார் என்பதை மறந்து விட்டான், அலைந்து திரிகிறான். ஆனால் அவன் எப்பொழுது அறிவு தெளிவு தெரிந்தவனாக விழிப்புணர்வோடு திரும்பி வருகிறானோ ஆசீர்வாதங்களை உணர்கிறான். தந்தையினுடைய அன்பை உணர்றான், தந்தையினுடைய உடனிருப்பை உணர்கிறான், அவருடைய ஆசீர்வாதத்தை உணர்கிறான், அவருடைய அனைத்து விதமான அன்புக்கும் உரியவனாக மாறுகிறான். இதுதான் அந்த விழிப்புணர்வின் சிறப்பு. அன்பானவர்களே, நாம் மறந்து விட்டோம் என்றால் நம்முடைய வாழ்வு வெறுமையாகிவிடும். ஆனால் எப்பொழுது அந்த விழிப்புணர்வோடு நான் யார் என்பதை உணர்ந்து ஆண்டவர் பால், அவருடைய ஆழமான இந்த விசுவாசத்தில் நாம் வாழ முயற்சிக்கிறோமோ அவருடைய உடனிருப்பை, அன்பை, ஆசீர்வாதத்தை நாம் நிறைவாக பெறுவோம். நாம் இன்று எப்படிப்பட்ட விழிப்புணர்வில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நான் சொன்னது போல இந்த சமூகம் தரக்கூடிய அந்த அடையாளம் தான் நம்மில் ஊறி போயிருக்கிறது. நம்முடைய சமூகம் தரக்கூடிய அந்த அழைப்பில் தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆண்டவருடைய அழைப்பை, அடையாளத்தை நாம் உணர்கிறோமா? ஒரு கணம் கண்களை மூடுவோம். இதோ சிறப்பாக முத்தான நாட்களை தேர்ந்தெடுத்து நமது அன்னையை நாம் போற்றி புகழ தயாராக இருக்கின்றோம். ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். என் மகனே, என் மகளே, அழிக்க முடியாத அடையாளத்தை, ஆசீர்வாதத்தை நான் கொடுத்திருக்கிறேன். அதை உணர்கிறாயா? அந்த விழிப்புணர்வில் இருக்கின்றாயா? அல்லது நிலையற்ற தற்காலிக அடையாளத்தில் பற்றி கொண்டிருக்கிறாயா? ஆண்டவர் அழைக்கிறார். அழியாத நிலையான அடையாளத்தை தந்த அந்த ஆண்டவரை போற்றுவோம். அவருடைய அன்பில், அவருடைய அழைப்பில், அவருடைய அடையாளத்தில் என்றும் வாழ சிறப்பாக நம்மை ஒப்பு கொடுப்போம். இறைவன் ஆசீர்வதிப்பாராக. அவரை மன்றாடுவோம். அவர் திருவுளத்திற்கு ஏற்றபடி நம் மன்றாட்டுகள் அமைய வேண்டுவோமாக. அன்பின் நிறைவா, எங்கள் திருத்தந்தை, கர்தினால்கள், ஆயர்கள் மற்றும் இன்றைய நாளில் திருப்பலி ஒப்புக் கொடுக்கும் மேனாள் ஆயர் மேதகு ஜூடு பால்ராஜ் அவர்கள், குருக்கள், கன்னியர்கள் மற்றும் துறவரத்தான் அனைவரும் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட இறை மக்களை உமது போதனையின்படி ஒரே மந்தையும்
ஒரே ஆயினும் என்ற இலக்கை நோக்கி வழிநடத்திட வேண்டிய அருளையும் ஆற்றலையும் பொழியுமாறு இடைவிடா சகாயனை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பணிவிடை பெறு அன்று பணிவிடை புரியவே வந்தேன் என்றுரைத்த இறைவா, எங்கள் நாட்டை ஆளும் தலைவர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் மக்களின் நலனையே கருத்தில் கொண்டு திட்டங்கள் தீட்டவும் அதை நல்ல முறையில் செயல்படுத்தவும் வேண்டிய அருளையும் ஆற்றலையும் பொழிய வேண்டுமென்று இடைவிடா சகாய அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்திற்கும் விவேகத்திற்கும் ஊற்றான இறைவா, இந்த கல்வி ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ள எங்கள் பிள்ளைகள், குறிப்பாக இந்த கல்வி ஆண்டில் அரசு தேர்வுகள் எழுத உள்ள பிள்ளைகள் நிறைவான அறிவாற்றலையும் ஞாபக சக்தியையும் பெற்று நல்ல முறையில் பாடங்களை படித்து தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற உமது அருளை பொழிய வேண்டுமென்று இறைவிடா சகாய அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே எம் இறைவா, இத்திருவிழா திருப்பலியில் பங்கேற்கும் நாம் அனைவரும் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட அன்பிற்குரிய இறைமக்கள் என்ற நமது அழைப்பை உணர்ந்து பரிவு, இரக்கம், மனத்தாழ்மை, கனிவு மற்றும் பொறுமை ஆகிய நற்பண்புகளால் நம்மை அணி செய்து ஒருவரை ஒருவர் மன்னித்து ஏற்றுக்கொண்டு குடும்பத்திலும் சமூகத்திலும் கிறிஸ்துவின் அன்பிற்கு சாட்சிகளாக வாழும் அருளை பெற இடைவிடா சகாய அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கடந்த 53 வருடங்களாக எங்கள் அஞ்சல் நகர் பங்கினை உருவாக்கி பாதுகாத்து வழிநடத்தி வரும் அன்பு இறைவா, எமது பங்கு தந்தை அருளக தந்தையர்கள், இப்பங்கில் பணிபுரிந்த முன்னாள் பங்கு தந்தையர்கள், இப்பங்கில் இருந்து உருவான குருக்கள், அருள் சகோதரிகள் அனைவரையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு தேவையான உடல் உள்ள ஆன்ம நலன்களை அருளுமாறு இடைவிடா சகாய அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வளமான வாழ்வளிக்கும் வல்லலே எம் இறைவா, இன்றைய நாளை சிறப்பிக்கும் மரியாயின் சேனை, புனித சின்னப்பர் அன்பியம், புனித மார்க் அன்பியம் மற்றும் புனித லூக்கா அன்பியங்களை ஆசீர்வதித்து இறையருளில் குடும்பங்கள் வளர இடைவிடா சகாய அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, உம்மை இறைஞ்சி மன்றாடும் திரு அவையின் மன்றாட்டுகள் உம் திருமுன் உகந்தனவாகுக. எங்கள் தகுதியில் நம்பிக்கை கொள்ளாமல் உமது இரக்கத்தை முன்னிட்டு எங்கள் மன்றாட்டுகளை கேட்டருளும். எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமென். இறைவன் படைத்த உலகம், நானும் அவரின் செல்வம், இயற்கை தந்த கனிகளோடு என்னை தருகின்றேன். இறைவன் படைத்த உலகம், நானும் அவரின் செல்வம், இயற்கை தந்த கனிகளோடு என்னை தருகின்றேன்.
மலரோடு மலராக நானும் இணைந்தேன், கனியோடு கனியாக நானும் கனிந்தேன். சனி சக மகமபா சாச பாப மகரிச. மலரோடு மலராக நானும் இணைந்தேன், கனியோடு கனியாக நானும் கனிந்தேன். என்னையே காணிக்கையாய் நானும் தருகின்றேன், உம்மையே என் வழியாய் நானும் பகிர்கிறேன். ஏற்று உமது பலியை மாற்றும் இந்த நேசுவே, இறைவன் படைத்த உலகம் நானும் அவரின் செல்வம், இயற்கை தந்த கனிகளோடு என்னை தருகின்றேன். ஏழை பெண்ணின் காணிக்கையாய் என்னை தருகிறேன், மெல்கிசேதேக்கின் காணிக்கையாய் என்னை மாற்றுமே. சனி சதா மகமபா சாச பாப மகரிச. ஏழை பெண்ணின் காணிக்கையாய் என்னை தருகிறேன், மெல்கிசேதேக்கின் காணிக்கையாய் என்னை மாற்றுமே. குருதி சிந்தி கல்வாரி பலியர்ச்சித்தேன், குறைகள் நிறைந்த என் வாழ்வை நிறைவாகவே. என்னில் எழுந்து என்னை மாற்றும் எந்த நேசுவே, இறைவன் படைத்த உலகம் நானும் அவரின் செல்வம், இயற்கை தந்த கனிகளோடு என்னை தருகிறேன். இறைவன் படைத்த உலகம் நானும் அவரின் செல்வம், இயற்கை தந்த கனிகளோடு என்னை தருகின்றேன். மலரோடு மலராக நானும் இணைந்தேன், கனியோடு கனியாக நானும் கனிந்தேன். சனி சதா மகமபா சாச பாப மகரிச. மலரோடு மலராக நானும் இணைந்தேன், கனியோடு கனியாக நானும் கனிந்தேன். என்னையே காணிக்கையாய் நானும் தருகிறேன், உம்மையே என் வழியாய் நானும் பகிர்கிறேன். ஏற்று உமது வழியை மாற்றும் இந்த நேசுவே, இறைவன் படைத்த உலகம் நானும் அவரின் செல்வம், இயற்கை தந்த கனிகளோடு என்னை தருகின்றேன். இறைவன் படைத்த உலகம் நானும் அவரின் செல்வம், இயற்கை தந்த கனிகளோடு என்னை தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையின்று திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் இறை பற்றின் இக்காணிக்கைகளை ஏற்றருளும். திருமகனுடைய மாபெரும் அன்பின் பலி நினைவு கூறும் நாங்கள் எங்கள் பாதுகாவலர் சகாயத்தாயின் எடுத்துக்காட்டை பின்பற்றி உமது அன்பிலும் அயலார் அன்பிலும் உறுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனித அனைவரில் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியந்து வியப்புக்கு உரியவர் என அறிக்கையிடுவதும், மிக சிறப்பாக புனித கன்னிமரியாவை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும் பெரும் செயல்பட புரிந்துள்ளீர். சிறப்பாகும் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்கப் பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றீர். அவர் வழியாக உமது மாண்பை வானத்தின் அணிகள் வழிபடுகின்றன. திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலை சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உமை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது. தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர் தூயவர், ஆண்டவர் தூயவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. ஓசானா ஓசானா உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி நிரம்ப பெற்றவரே. ஓசானா ஓசானா உன்னதங்களிலே ஓசானா. ஓசானா ஓசானா உன்னதங்களிலே ஓசானா. மூன்றாம் நற்கருணை மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயல் ஆற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய
என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகன் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணட்டத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவாரென எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திரு உளம் ஆனீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான எங்கள் பாதுகாவலி இடைவிடா சகாயத்தாய், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர் மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் ஒரு திரு அவையை சிறப்பாக உம் அடியாராக எங்கள் திருத்தந்தை லியோ, எங்களுடைய பேராயர் அந்தோணிசாமி, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திரும்ப நிற்கின்ற இக்குடும்பத்தின் மன்றாட்டுகளுக்கு கனிவாய் செவிசாய்த்திரளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டோர்க்கும் உடைய மக்களை கனிவுடன் உமோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்து இவ்வுலகை விட்ட சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மறை உரையில் நாம் கேட்டபடி விடுதலை பயண நூலிலே மோசே மக்களை பார்த்து கூறுவார், ஆண்டவர் கூறுவதாவது என்று சொல்லி, நீங்கள் எனக்கு சொந்தமானவர், யூ ஆர் ப்ரிவிலேஜ்டு பீப்புள் என்று சொல்லுவார். அதாவது தமிழிலே உரிமை சொத்து, நீங்கள் என்னுடைய உரிமை சொத்து என்பார். ஆகவே நாம் அவருடைய உரிமை சொத்து ஞானஸ்நானத்தின் மூலமாக சுவிகார பிள்ளைகள்
பேதுரு சொல்லியிருப்பது போல நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம், கடவுளுக்கு சொந்தமானவர்கள், திருக்குடும்பம், குருத்துவ திருக்கூட்டம். திருமணமான குருக்கள் தான். அதாவது ஞானசாஸ்திரம் மூலமாக நம்ம எல்லோருமே பொது குருத்துவத்தை பங்கு பெறுகின்றோம். ஆகவே திருமுழுக்கு குருத்துவம். ஆகவே சிறப்பான பேறு பெற்ற நாம் அவரால் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்றார்கள். அழைக்கப்பட்ட நமக்கு அவர் அருள் கொடுப்பார். அதே நேரத்திலே அவர் எதிர்பார்ப்பது நாம் அவருடைய அருளோடு அன்னை மரியாள் எவ்விதமாக ஒத்துழைப்பு கொடுப்பதற்கு தன்னையே தாழ்த்தி கடவுளை சார்ந்து வாழ்ந்தார்களோ அப்படி வாழக்கூடிய மனநிலையை நாம் பெற்றுக்கொள்ள தேவையான அருள் கேட்டு இயேசுவே நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை தந்தையை பார்த்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீப்பரா இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் முத்திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முத்திருளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரங்குவீர். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரங்குவீர். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளுவீர். எமக்கு அமைதி அருளுவீர். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நான் கொள்ளும் திரு உடலும் திரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கு உள்ளாக்காமல் உமது பரிவர்க்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறி விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரே நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடணும், எனது ஆன்மா நலமடையும்.
உனை நாடி நாடி வரும் நேரம் உயிர் நாடி உருகி பாடும். சொந்தம் தேடி தேடி வரும் வேளை சொல்லாமல் சோகம் போதும். உன்னில் என்னை என்னில் உன்னை, உன்னில் என்னை என்னில் உன்னை, என்றும் அன்பி ஒன்றை வாழ வாழ்த்தும் முந்தன் வார்த்தை. உனை நாடி நாடி வரும் நேரம் உயிர் நாடி உருகி பாடும். சொந்தம் தேடி தேடி வரும் வேளை சொல்லாமல் சோகம் போதும். ஆ ஆ ஆ வாழ்வின் ஒளி உன் வார்த்தை வழியை விலக விழுந்தேன். வாழ்வே ஒன்னில் சரணாக வரங்கள் சுரந்தாய் மழையாக. வாழ்வின் ஒளி உன் வார்த்தை வழியை விலக விழுந்தேன். வாழ்வே உன்னில் சரணாக வரங்கள் சுரந்தாய் மழையாக. வானம் போற்றும் உந்தன் அன்பில் வாழும் ஜீவன் நான். உன் வள்ளல் உள்ளம் சொல்லும் வார்த்தை வளமை தந்ததே. ஆ ஓ உனை நாடி நாடி வரும் நேரம் உயிர் நாடி உருகி பாடும். சொந்தம் தேடி தேடி வரும் வேளை சொல்லாமல் சோகம் போதும். தனிமை இருளின் சிறையில் தவித்து என்னை இழந்தேன். இறையே உன்னை உயிராக இதயம் தந்தாய் உணர்வாக. தனிமை இருளின் சிறையில் தவித்து என்னை இழந்தேன். இறையே உன்னை உயிராக இதயம் தந்தாய் உணர்வாக. எந்தன் வாழ்வு உந்தன் உறவில் சொந்தம் காண்கிறதே. என் நெஞ்சில் என்றும் சந்தோஷம்தான் சந்தோஷம்தானே. ஆ ஓ ஓ உனை நாடி நாடி வரும் நேரம் உயிர் நாடி உருகி பாடும். சொந்தம் தேடி தேடி வரும் வேளை சொல்லாமல் சோகம் போதும். ஒரு நிமிடம் கண்களை மூடுவோம், இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். இது ஆண்டவர் இயேசு அவரது சந்நிதியில் அமைந்திருக்கிற இந்த ஆசீர்வாதமான நேரத்திலே கடவுள் நம் ஒவ்வொருவரையும் தேடி வந்திருக்கிறார். நற்கருணை பிரசன்னத்தில் வாழும் கடவுளாக, நம்மை வாழ வைப்பவராக, நம்மோடு இருப்பவராக, நம்மோடு பயணிப்பவராக, நல்வாழ்வை தருபவராக, துன்பங்களிலிருந்து விடுதலை தருபவராக, நலன்களால் நிரப்புவராக, பிரச்சனைகளுக்கு தீர்ப்பு தருபவராக, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை தருபவராக,
எடுக்கின்ற எல்லா முயற்சிகளை வெற்றிகரமாக அமைத்து தரக்கூடிய ஆற்றலை தருபவராக, பிள்ளைகள் நல்ல முறை படிக்கக்கூடிய ஆற்றலை தருபவராக, நம் மத்தியிலே இது நம்மோடு நம்மில் ஒன்றாக இருக்கின்ற அந்த ஆண்டவர், நற்கருணை ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரை, உமது தெய்வீக பிரசன்னம் மேலானது. நீர் எங்களோடு இருப்பது ஆசீர்வாதம். நீ செய்த நலன்களுக்கெல்லாம் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதோ எங்களது இந்த பங்கு திருவிழாவை ஆரம்பித்திருக்கிறோம். இந்த அழகான கொடிமரம், இது இந்த கொடியேற்ற நாளிலிருந்து வருகின்ற நாட்களிலே நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் என்கின்ற நம்பிக்கையோடு நாங்கள் ஓடி வந்திருக்கிறோம். எங்கள் எளிய விண்ணப்பங்களையும் உமது அன்பு பார்த்து சமர்ப்பிக்கிறோம். இது இந்த நேரத்திலே எங்களது உடல் வழியாக எங்களது உள்ளத்தில் ஒன்றாக இணைந்திருக்கிற தெய்வமே, நீர் செய்த அரும்பெரும் ஆசீர்வாதங்களுக்கு, கொடைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு வாரும், எங்களோடு தங்கியிரும், எங்கள் குடும்பத்தாரோடு வாரும். எங்களுக்கு நிறை ஆசிரை வல்லமை நீ தந்தருளும். நீர் இருப்பது இது மாபெரும் கொடை. உமக்கு நன்றி ஆண்டவரை. எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தியதுக்காக நன்றி. எங்கள் தொடர்ந்து அன்பான கருத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்களை ஆசீர்வதித்து நீர் காத்தருளும். நன்றி இயேசுவே. நன்றியின் உள்ளத்தோடு கரங்களை உயர்த்தி இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, இன்று ஒரு மகிழ்ச்சிகரமான நாள். இறைவன் நமது பங்கிற்கு, நம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆசீர்வாதத்திற்கு மேலான ஆசீர்வாதத்தை எப்பொழுதுமே தந்து கொண்டிருக்கிறார். எனவே அதற்கு நாம் மூவர் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நமக்காக என்னாலும் பரிந்து பேசும் அன்னையாக, அதுவும் இடைவிடாமல் பரிந்து பேசும் அன்னையாக இருக்கின்றவர் தான் நமது பாதுகாவலி, இடைவிடா சகாயத்தாய். எனவே அன்னைக்கு மகிமை சேர்ப்போம். மரியே வாழ்க, மரியே வாழ்க. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஏற்கனவே சொன்னதைப் போல இன்றைய நாள் இது ஒரு புதிய கொடிமரம், கல்லால் ஆன கொடிமரம். இந்த கொடிமரத்தை அர்ச்சித்து ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி மேலும் கொடியேற்றி இந்த நாளிலே இந்த நவநாள் இந்த திருப்பலியை நிறைவேற்றி தந்தவர் நமது பாசமிகு ஆயர் மேதகு ஜூட் பால்ராஜ் அவர்கள். ஆயர் அவர்கள் இப்பொழுது இங்கே நான் வந்த பிறகு இது 2வது முறை நமது ஆலயத்திற்கு வந்திருக்கிறார். ஏற்கனவே 2 ஆண்டுகளுக்கு முன்பு நாம் நமது பங்கில் இடைவிடா சகாயனையினுடைய நவநாள் ஆரம்பித்து 2500வது வாரத்தை 2 ஆண்டுகளுக்கு முன்பு கொண்டாடினோம். அப்பொழுது நம்ம மத்தியிலே நமக்காக திருப்பலி நிறைவேற்றி அன்னையின் ஆசிரை நமக்கு நிறைவாக பெற்றுத்தந்தார். இப்பொழுதும் நமது எளிய அழைப்பை ஏற்று மிகவும் மகிழ்ச்சியோடு நம்ம மத்தியிலே ஆசீர்வாதத்தை தருபவராக இருக்கின்ற நமது ஆயர், எளிமையான முறையில் நம்மோடு இருப்பவர், எளிமையான முறையில் பழகுகின்றவர். ஆயர் அவர்கள் எது வேண்டுமென்றால் ரொம்ப சிம்பிளாக நான் எது வேண்டாலும் பார்த்துக்கொள்கிறேன், டோன்ட் வரி என்று இருக்கின்ற ஒரு நல் மனம் படைத்தவர். எனவே நம்மோடு இருப்பது மிகப்பெரிய ஆசீர்வாதம். எனவே உங்கள் அனைவருடைய சார்பாக, எங்களுக்கு அனைத்து குருக்கள் சார்பாக நமது ஆயர் அவர்களுக்கு நமது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நாம் கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். பொன்னாடை போர்த்தி மகிழ்வோம். பொன்னாடை போர்த்துவதற்கு நமது பாசமிகு தந்தை அருட்தந்தை சந்தியாகு அவர்களை அழைக்கின்றேன். ஆயர் அவர்களுக்கு ஒரு சிறு அன்பளிப்பும் கொடுப்போம். மேலும் அன்புக்குரியவர்களை, எங்களது இரட்சகர் சபை ஒரு முக்கியமான மீட்டிங்கானது கேரளாவில் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே பெரும்பாலான குருக்கள் அங்கே கலந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று மாலை எங்களது இரட்சகர் சபை ஜெனரல் பேரொரு தந்தை ருஜேரியோ கோமஸ் இத்தாலியிலிருந்து, ரோமிலிருந்து வந்திருக்கின்றார். அவர் தொலைபேசியில் அவரும் எங்களது ப்ரொவின்சியல் ஃபாதர் எட்வர்ட் ஜோசப் அவர்களும் தொடர்பு கொண்டு அவரது வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி கொண்டார்கள். அதோடு நமது மதுரை உயர் மறை மாவட்ட பேராயர் மேதகு அந்தோணிசாமி சௌரிமுத்து ஆண்டகை அவர்களும், நமது பாசமிகு சிவகங்கை மறை மாவட்ட ஆயர் மேதகு லூர்து ஆனந்தம் அவர்களும் மெசேஜ் வழியாக வெளிநாட்டில் இருக்கின்றார்கள். 2 பேருமே மெசேஜ் வழியாக நன்றிகளையும் அவர்கள் ஜெபங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கும் நமது நன்றிகள், வாழ்த்துக்கள். மேலும் அன்புக்குரியவர்களை, நமது அருட்தந்தை ரெக்டர் ஃபாதர் செங்கோல் அவர்களும் இந்த மீட்டிங் கலந்து கொள்ள, இது ரெக்டர்ஸ்களுக்குரிய மீட்டிங், எனவே கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை.
அவரும் அங்கே கேரளாவில் இருப்பதால் அவரும் தனது வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார். ஆக்சுவலாக இந்த கல் கொடிமரம் உருவாவதற்கு ஒரு முதன்மையான காரணமும் அவர்தான். அதோடு பல இடங்களிலே பல குருக்களையும் தொடர்பு கொண்டு வெவ்வேறான மாடல்களையும் வாங்கி எனக்கு கொடுத்திருந்தார். எனவே அருள் தந்தை அவர்களுக்கும் நமது இல்ல தந்தை ஃபாதர் சந்தியாகு மற்றும் ஃபாதர் சார்ல்ஸ் சர்வேயர் அவர்களுக்கும் நமது நன்றிகளை கரவொலி எழுப்பி நாம் தெரிவித்துக் கொள்வோம். மேலும் அன்புக்குரியவர்களே, இந்த நமது பங்கில் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னவென்றால், அல்லது நமது இந்த மதுரையில் புதிதாக அமைத்திருக்கிற கல்லாலான இந்த கொடிமரம். ஸோ மதுரையில் முதல் ஆலயமாக நமது ஆலயத்தில் இந்த கல் கொடிமரத்தை நிறுவியிருக்கிறோம். சரிங்களா? அதோடு மதுரை உயர் மறை மாவட்டத்தில் 2வது இடமாக இருக்கிறது. முதலில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் கல் கொடிமரம் போட்டிருக்கிறார்கள் என்று நிறைய குருக்கள் சொன்னார்கள். அதற்கு பிறகு பார்த்தோம் என்றால் மறை மாவட்ட அளவிலே நமது ஆலயத்தில் இந்த கல் கொடிமரம் வந்து அமைக்கப்பட்டுள்ளது. இது 53 அடி இந்த கல் கொடிமரம், 7 அடி பூமிக்கு உள்ளே, 46 அடி பூமிக்கு வெளியிலே தருவது, 4 கற்களால் அமைக்கப்பட்ட 53 அடி உடைய இந்த ஜெபம் இது கொடிமரமாக நமக்கு அமைந்துள்ளது. எனவே இந்த கொடிமரத்தின் முன்பாக நீங்கள் அனைவருமே இந்த திருப்பலி முடிந்த பிறகு ஜெபித்து செல்ல உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். சங்கீத ஆசிரியர் சொல்வார், திருப்பாடல் 20:5, நம் கடவுளின் பெயரால் வெற்றி கொடி நாட்டுவோமாக. அப்படி வெற்றி கொடி நாட்டுகின்ற பொழுது உன் விண்ணப்பங்களை எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றுவாராக. கண்டிப்பாக இந்த கொடி எவ்வாறு உயர இருக்கிறதோ அதே போல நம் விண்ணப்பங்கள் அனைத்தையும் ஆண்டவர் நிறைவேற்றி தருவார். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க, மரியே வாழ்க. நீங்கள் செல்கின்ற பொழுது ஒரு சிறிய ஜெபத்தோடு செல்லவும் உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் அன்புக்குரியவர், இந்த நமது மகிழ்ச்சியில் எப்பொழுதுமே கலந்து கொள்கின்ற அருட்தந்தையர்கள், நான் தொடக்கத்தில் டைம் ஆச்சு சிம்பிளாக சொன்னேன், ஆனாலும் இப்பொழுது அவர்களை நன்றி உள்ளத்தோடு நினைத்து பார்க்கின்றேன். நமது எளிய அழைப்பை ஏற்று எப்பொழுதுமே எனக்கு இங்கே இருக்கின்ற ஒரு 4-5 குருக்கள் பேராயர் இல்லத்திலிருந்து இன்னும் ஒரு சில வர வேண்டியது மழையின் காரணமாக வர முடியவில்லை. நமது மதுரை உயர் மறை மாவட்ட பொருளாளர் ப்ராக்யூரேட்டர் அருட்தந்தை அண்ணன் அடைக்கலம் சென்ற ஆண்டு நொபிலி ஸ்கூலில் பிரின்சிபலாக இருந்த பொழுது நவநாள் திருப்பலி நிறைவேற்றினார். இந்த ஆண்டு ப்ராக்யூரேட்டராக பொறுப்பேற்ற பிறகு நமது ஆலயத்திற்கு முதன்முறையாக நமது இந்த மகிழ்ச்சியை கலந்து கொண்டு நமக்காக ஜெபிக்க வந்திருக்கிறார். அருட்தந்தை அவர்களுக்கு உங்கள் அனைவர் சார்பாக நாம் பொன்னாடை போர்த்தி நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். மீண்டும் சனிக்கிழமை திருவிழாவுக்கு வருவார். அடுத்து நமது மகிழ்ச்சியை கலந்து கொள்ள நமக்காக ஜெபிக்க 2 VF வட்டார அதிபர்கள். ஒன்று நமது நாம் சார்ந்திருக்கின்ற மதுரை வடக்கு மறைவட்ட அதிபர் ஃபாதர் ஜோசப் ஆண்டனி, எனது சித்தப்பா இப்பொழுது விளாங்குடியின் பங்கு தந்தையாகவும் மதுரை வடக்கு மறைவட்ட அதிபராகவும் பொறுப்பேற்றிருக்கிறார் கடந்த மாதத்திலிருந்து. எனவே அவருக்கும் நாம் நமது நன்றிகளை பொன்னாடை அணிவித்து தெரிவித்துக் கொள்வோம். அதோடு மற்றொரு மறைவட்ட அதிபர், கொடைக்கானல் மறைவட்ட அதிபர் அருட்தந்தை அண்ணன் ஜெயசீலன் நமது பங்கிற்கு உரிமையுடையவர். அவரது சகோதரர் நமது பங்கில் விண்ணரசி மாதா ஆலய அன்பியத்தில் இருக்கிறார். எனவே நான் கேட்டுக்கொண்டதால் நமது எளிய அழைப்பை ஏற்று நம்மோடு நமக்காக ஜெபித்திருக்கின்ற அருட்தந்தை ஜெயசீலன் கொடைக்கானல் மறைவட்ட அதிபர் அவர்களுக்கும் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். மேலும் அன்புக்குரியவர்களே, நமது மகிழ்ச்சியில் பல்வேறான நிகழ்வுகளில் கலந்து கொண்டு தந்த ஒத்துழைப்பை ஜெபத்தை நமக்காக தெரிவித்திருக்கின்ற ஒரு மூத்த சகோதரர், மூத்த குருவானவர் ஃபாதர் ஏஞ்சல் சென்ற ஆண்டு வரை சான்சலராக இருந்து இப்பொழுது தொடர்ந்து நீதிமன்ற நடுவராக ஜுடிஷியல் விக்கர். அவர் நான் சிவில் லா படிச்சிருக்கிறேன், ஃபாதர் கேனன் லா படித்து சட்டம் படித்து ஜுடிஷியல் விக்கராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். எனவே எப்பொழுதுமே நமக்கு அல்லது எனக்கு உதவி செய்கின்றவர். எந்த சந்தேகம் என்றாலும் உடனடியாக எந்த நேரம் ஃபோன் பண்ணாலும் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி விடுவார். எனவே தந்தை அவர்கள் நம்மோடு இருப்பது ஒரு ஆசீர்வாதம். தந்தை அவர்கள் நம்ம நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். மேலும் அன்புக்குரியவர்களை, நமது பங்கிற்கு சொந்தமான ஃபாதர் ஜேம்ஸ் பால்ராஜ் அவர்கள் அவர் மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை
சென்ற ஆண்டு கொடியேற்றத்தன்னைக்கு பிரசங்கம் வச்சார். இன்று ஆண்டு வர ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் வைப்பார். எப்பொழுதுமே நமக்காக உதவி செய்கின்ற, நம்மில் ஒருவராக இருந்து என்றுமே வழிகாட்டுகின்ற ஒரு மூத்த சகோதரர் ஃபாதர் ஜேம்ஸ் பால்ராஜ் அவர்களுக்கும் நம்ம நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். வருகின்ற நாட்களிலே நம்மோடு இருந்து நமக்கு இறை வார்த்தை அறிவிக்க இருக்கின்றவர் ஃபாதர் அன்பு ஆனந்த். தற்பொழுது அஞ்சுக்கோட்டை பங்கில் பங்கு தந்தையாக இருக்கின்றார். எனவே அவரை பற்றி நான் அடுத்த வாரம் பேசிக்கலாம். தந்தை அவர்களுக்கு நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். பொன்னாடை போர்த்தி நமது மகிழ்ச்சியை தெரிவிப்போம். உடன் வந்திருக்கின்ற குருவானவர் ஃபாதர் சவுந்தர், கடந்த தவக்கால தியானம் நமக்காக தவக்கால தியானத்தை தந்தவர், பிரஷியஸ் பிளட் சபையை சார்ந்தவர். எளிய அழைப்பை ஏற்று ஃபாதர் அன்போடு 3 குருக்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு சவுந்தர் அவருக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். பொன்னாடை போர்த்தி மகிழ்வோம். மேலும் அவர்களோடு இணைந்து வந்திருக்கின்ற அருள் தந்தை ஸ்டீஃபன், ஃபாதர் சவுந்தர், தேங்க்யூ. ஸ்டீஃபன் சிவகங்கை மறை மாவட்டத்தில் குடும்ப நலவாழ்வு பணிக்குழுவிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார். தந்தை அவர்கள் நமது அழைப்பை ஏற்று நமக்காக ஜெபித்திருக்கிறார். தந்தை அவர்களுக்கும் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். தேங்க்யூ ஸ்டீஃபன். மேலும் அன்புக்குரியவர்களை, எத்தனையோ குருக்கள் ஜெபித்திருக்கிறார்கள். மழையின் காரணமாக வர முடியவில்லை என்று மெசேஜ் அனுப்பித்திருக்கிறார்கள். அருள் சகோதரிகள், பங்கு பேரவை பொறுப்பாளர்கள், பங்கு பேரவை உறுப்பினர்கள் இன்றைய நாளை சிறப்பித்த, கோலம், ஆரத்தி, பூ வாங்கி தந்த, பூ அலங்காரத்திற்கு உதவிய மரியாயின் சேனை, புனித சின்னப்பர், புனித மார்க்கு, புனித லூக்கா அன்பியத்தார் அனைவருக்கும், சிறந்த முறையில் வழிபாட்டை வழிநடத்திய திரு டாமினிக் ஆசிரியர் அவர்களுக்கும், மேலும் இந்த பீட அலங்காரம் செய்த, பூ டெக்கரேஷன் செய்து கொடுத்த பான்செக்கர்ஸ் அருள் சகோதரிகள் ஸ்கூல் கம்யூனிட்டி இவர்களுக்கு கரவொலி எழுப்பி நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, என்றும் நமக்கு உதவி செய்கின்ற பாடகர் குழுவினர் திருவாளர்கள் ஜெய்சீலன், ஆரோக்கியராஜ் அவர்களுக்கும், இன்றைய நாளிலே உதவிய இளையோர் பாடகர் குழு மிதுன் அவர்கள் டீம் அனைவருக்கும் கரவொலி எழுப்பி நம்ம நன்றிகள். மேலும் அன்புக்குரியவர்களே, நான் மொத்தமாக சொல்லிவிடுகிறேன். எல்லாரும் சேர்ந்து நம்ம கை தட்டிக் கொள்ளலாம், அவர்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்ளலாம். இந்த கொடியில் லைட்டிங்ஸ் மற்றும் கொடிமேடை, சுற்றுச்சுவர் ஒயிட் வாசல் உதவிய திரு அமல்ராஜ், கொடியில் மாலைக்கு உதவிய திரு சாமுவேல், கெபி மாலை திரு ஜான் பால், பேண்ட் வாத்தியத்திற்கு உதவிய புனித அந்தோனியார் நடுநிலைப்பள்ளி, நியூஸ் பேப்பர் விளம்பரத்திற்கு உதவுகின்ற திரு ராஜன், யூடியூப் சகாய அன்னை சர்ச் மதுரை என்கிற யூடியூப் இதில் நேரலையாக சென்று கொள்கிறது எல்பி பிராட்காஸ்ட் ஜெரி, ஜேக்கப், ஜாய் இவர்களுக்கும், மேலும் சவுண்ட் அண்ட் லைட்ஸ் உதவிக்கு மாதா ஈவன்ஸ் திரு ராஜசேகர், ஜெரால்ட் அவர்களுக்கும், சவுண்ட் ஸ்பீக்கர்ஸ் உதவி செய்கின்ற ஒளி அமைத்த J4 ஆடியோஸ் ஜேக்கப், ஜெரி அவர்களுக்கும், மேலும் வின்சென்டி பால், மரியாயின் சேனை, யூத், சீனியர் சிட்டிசன்ஸ், ஆல்டர் சர்வர்ஸ் அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். மேலும் ஆலயம் அலுவலக பணியாளர்கள் ஜீவா, ஜோஸ்பின், ஜெனி, ஜெயா, தவராஜ் இவர்களுக்கும், ஆலயத்தில் எப்பொழுதும் உதவுகின்ற ஜோசப் எக்ஸார்மி, ஜேவியர், வில்லியம், ஜான் பால், ஜோஸ்பின், ஜோசப் இவர்களுக்கும், இந்த கொடியேற்று நிகழ்வுக்கு உதவிய திருவாளர் SM செபாஸ்டின், ஸ்டீஃபன், பிரபு, டெனிசன், பிரிட்டோ, அமல்ராஜ், தன்னார்வ தொண்டர்கள் சர்பதா ராஜா, ஆண்டனி, ராஜா மற்றும் எல்லா நேரத்தும் தோல் கொடுத்து உழைக்கின்ற ஜெரி, ஜாய், மிதுன், ஜேக்கப் இவர்களுக்கும் நமது நன்றிகளை கரவொலி எழுப்பி நாம் தெரிவித்துக் கொள்வோம். தேங்க்யூ வெரி மச். அன்பிற்குரியவர்களை, வாகனங்களை நீங்கள் உரிய இடத்தில் பார்க்கிங் செய்யவும், ஆலயத்தின் மெயின் கேட் வழியாக உள்ளே வந்து சைட் கேட் வழியாக வெளியே செல்ல உங்கள் அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். நாளை மாலை 5:45 மணிக்கு ஜெபமாலையோடு 2வது நவநாளை ஆரம்பிப்போம். 6:10 மணிக்கு நவநாள் தொடர்ந்து திருப்பலி நடைபெறும். சேசு சபை மற்றும் ஒரு சில அருள் தந்தையர்கள் இதை வழிநடத்துவார்கள். வழிபாட்டை சிறப்பிக்கின்றவர் இன்றைய நாளிலே இந்த திருப்பலி முடிந்தவுடனே பயிற்சி எடுத்துக்கொள்ளவும். நாளைய வழிபாட்டை சிறப்பு செய்வோர் குழந்தை இயேசு, லூர்து அன்னை, புனித ராயப்பர், புனித தோணிமையார் அன்பியங்கள். நாளை திருப்பலி முடிந்த பிறகு ஒருவேளை மழை இல்லை என்றால் மறைக்கல்வி மன்ற கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும். இல்லை என்றால் வேறு ஒரு நாள் நாம் வைத்துக் கொள்ளலாம். ஏற்கனவே சொன்னது போல திருவிழாவிற்கு ஒரு சிலர் கொடுத்திருக்கிறீர்கள் நன்கொடை. பல செலவுகள் உள்ளன. நன்கொடை தர விரும்புகிறவர்கள் என்னையோ அலுவலகத்தையோ அணுகலாம். அன்புக்குரியவர்களே, இந்த ஆண்டு தேர்பவனி என்று அன்னைக்கு நமது குடும்பங்களை அர்ப்பணிப்போம். எனவே திருவிழா அன்று நமது குடும்பங்களை அர்ப்பணிக்க விரும்புகின்றவர்கள் ஆலயத்தில் இந்த ஒரு பேப்பர் தரப்படும். இதில் நீங்கள் உங்களது விண்ணப்பங்களை கொடுக்கலாம் அல்லது நன்றியர்களை எழுதலாம். எந்தெந்த குடும்பங்களை எல்லாம் அர்ப்பணிக்கிறீர்களோ அந்த குடும்பத்துடைய பெயர்களை எழுதி நாளை முதல் இங்கே ஒரு பாக்ஸ் வைத்திருப்போம். அதை நீங்கள் கொண்டு வரவும். இறுதி நாள் தேர்பவனி அன்று அன்னைக்கு கிரீடம் வைத்து ஒரு ஜெப வழிபாடு, ஒரு ஜெபம் இருக்கும். அந்த நேரத்திலே எந்தெந்த குடும்பங்கள் எல்லாம் நீங்கள் எழுதி கொண்டு வந்திருக்கிறீர்களோ அந்த குடும்பங்கள்
அந்த நேரத்திலே அர்ப்பணிக்கப்படும். எனவே இந்த பேப்பர், இந்த ஷீட் இன்றோ அல்லது நாளை தினமும் நீங்கள் பெற்றுக்கொண்டு அடுத்த வெள்ளிக்கிழமை வரை நீங்கள் அதை கொண்டு வந்து தரலாம். புதிய குடிமரம் அமைக்க உதவிய நன்கொடையாளர்களை நான் மகிழ்ச்சியின் உள்ளத்தோடு நினைத்து பார்க்கிறேன். அவர்கள் முன் வந்தால் நலமாக இருக்கும். முதலிலே பாஸ்டன் நகரில் இருக்கின்ற திரு ரவி சசி ஃபேமிலி. ஆக்சுவலாக பார்த்தோம் என்றால் நான் ஏற்கனவே நிறைய வேலை செஞ்சிட்டோம். ஆர்ச்சு, ஸ்டேஜு அல்லது ஜென்ரேட்டர், சிலுவ பாதை, இதோட வேலையெல்லாம் முடித்து கொள்ளலாம் என்று நினைத்தேன். கட்டுமான பணிகள், ஏன்னா ஏற்கனவே நிறைய ஆன்மீக சோஷியல் ஒர்க் நிறைய செய்கிறோம். அதனால் இது நிப்பாட்டிக்கலாம்னு நினச்சேன். ஆனால் அந்த நேரத்தில் தான் அண்ணன் ரவி வந்தார். தம்பி, நீங்கள் இருக்கின்ற பொழுது இந்த ஆலயத்தில் ஒரு அழகான கொடிமரம் நான் கட்டி தருகிறேன், அதுக்குரிய முழு செலவை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னார். அதற்கு பிறகு ஒரு சில காரணங்களால் நான் சொன்னேன், ஒரு குடும்பம் மட்டுமல்ல, ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் தான், ஒரு சில குடும்பங்களுக்கு வாய்ப்பு தரலாமே என்று கேட்டுக்கொண்டதால் அதையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு இன்று இந்த கொடிமரம் அமைப்பதற்கு 3 லட்சம் கொடுத்திருக்கிறார்கள். அதோடு இந்த அனைவருக்குமே ஸ்வீட் பொங்கல் தருகிறார்கள். அவர்களை நன்றி உள்ளத்தோடு நினைத்து பார்க்கிறேன். முன்னவரும் ஆயர் அவர்களை கௌரவிக்க அழைக்கின்றேன். முதல்ல வந்து ஃபாதர்கிட்ட பேசும்போது அவர் என்ன சொன்னார், நான் 3 இடத்துல வந்து ஃபஸ்ட்டு முயற்சி பண்ணேன். எங்கள் ஊர் கொடைக்கானல் லூர்துபுரத்தில் வந்து எங்கள் ஊரில் கொடிமரம் கட்டணும்னு சொல்லும் போது எங்கள் பங்கு என்ன பண்ணார்னா அடுத்தவர் கொடுத்துட்டாரு. கொடுத்த உடனே என்ன ஆகி போச்சுன்னா சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துட்டு ஜெயராஜ் ஃபார்ட்ட பாஸ்டின் நகரில் நான் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அந்த வாய்ப்பையும் அடுத்தவர் கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம என்னடான்னு சொல்லிட்டு போன வருஷம் வந்து அன்னைகிட்ட வேண்டிட்டு இந்த வருஷம் ஃபாதர் இருக்கும் போதே இந்த கொடிமரத்தை நம்ம கட்டுறோன்னு சொல்லி வேண்டிட்டு போயிட்டேன். அதே போல் எனக்கு நான் கேட்ட உடனேயே நீ வந்து நான் பிடிவாதமாக இருந்தேன், நான் மட்டும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி, அப்புறம் அவர் அப்படியா ஒரு 3 பேர் 4 பேர் வராங்க, அதனால் எனக்கு ஒரு வாய்ப்பு விடுங்கண்ணே அப்படின்னு சொன்னார். அப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு நானும் சரி அப்படின்னு சொன்னோடனே அவர் எனக்கு வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூறி இங்கே வந்திருக்க எங்கள் கொடைக்கானல் பங்கு தந்தையர் முன்னால் உள்ளவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து இந்த வாய்ப்பு அளித்த எல்லாருக்கும், இந்த ஊர் பொதுமக்களுக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து கொடிமரம் அமைக்கலாம் என்று சொன்ன உடனே எனது பங்களிப்பு எப்பொழுதும் இருக்கும் என்று சொன்ன நமது அப்பா ஜோசப் அருளாந்தர் அன்பேத்தை சார்ந்தவர், ஜோசப் ரீட்டா குடும்பத்தினர் ஏற்கனவே ஜென்ரேட்டருக்கு 4 லட்சம் கொடுத்தார். இப்பொழுது கொடிமரத்திற்கும் எனது பங்கு இருக்கும் என்று 3 லட்சம் கொடுத்திருக்கிறார். எனவே அவர்களை குடும்பத்தை முன்பு அழைக்கின்றேன். ஆயர் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்துவார். அடுத்து என்றும் பாசத்தோடு உரிமையோடு தம்பி என்று அழைக்கின்ற ரோஸ்லின் மேம், ரோஸ்லின் அக்கா அவர்கள், டாக்டர் ரோஸ்லின் ஃபாத்திமா கல்லூரியில்
ஹெச்ஓடியாக இப்போ தான் ரிட்டையர் ஆனாங்க. நான் கேட்ட உடனே தருகிறேன் என்று சொன்ன அக்கா ரோஸ்லின் குடும்பத்தார், ஜான் குடும்பத்தார் இவர்களுக்கு நமது நன்றிகளை, வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்வோம். கொடிமரம் முழுமையாக கல்லால் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் மற்றொரு நபர் என் தேவை என்று உணர்ந்தேன். அப்பொழுது திரு ராஜேஷ் ஹெல்தா, சந்தியாபரன்பேத்தை சார்ந்தவர்கள், அவர்கள் நாங்கள் இதை முடித்து தருகிறோம் என்று திருமதி ரோஸ்லின் ஜான் அவர்கள் 1 லட்சம், இவர்கள் ராஜேஷ் ஹெல்தாவும் 1 லட்சம் கொடுத்து உதவி இருக்கிறார்கள். அவர்களுக்கும் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். மேலும் இந்த கொடிமரத்தினுடைய அந்த பேஸ்மெண்ட், அந்த அந்த அனைத்து வேலைகளையும் எனக்கு எப்படி தேவையோ அதை போல் செய்து கொடுக்க வேண்டும் என்று திரு விமல் இன்ஜினியர் அவரிடம் கேட்டுக்கொண்டேன். எனவே விமல் இன்ஜினியர் அவர்கள் இதை மிகவும் பாசத்தோடு செய்து கொடுத்திருக்கிறார்கள். விமல் ஜெனிதா குடும்பத்தினர், ஓகே, அவர்கள் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க நினைக்கிறேன். அவர்களுக்கும் நமது நன்றிகள். ஏறக்குறைய 2.5 லட்சம் அளவிற்கான அனைத்து வேலையும் செய்து கொடுத்தார்கள். அவர்களுக்கு நமது நன்றி. அதோடு இந்த கொடிமரத்தை அமைத்து தந்தவர் திரு மரிய மோகன், நாகர்கோயிலிருந்து, அவர்களுக்கும் நமது நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்வோம். சென்ற ஞாயிற்றுக்கிழமை கேட்டாங்க, கொடிமரத்தில் அந்த கீழே அடித்தளம் மட்டும் இருக்கே, கொடியை காணாமே அப்படின்னு. 2 நாளில் எல்லா வேலையும் முடித்து தந்தார். எனவே திரு மரிய மோகன் அவர்களுக்கு நமது நன்றிகள், வாழ்த்துக்கள். அனைவருக்கும் இனிப்பானது 3 வாசல்களையும் கொடுக்கப்படும். எனவே அனைவருமே இதில் அந்த இனிப்பை பெற்று செல்ல உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். நான் சொன்னேன் சென்ற வாரம், இன்றைக்கி எல்லாருமே ப்ளூ கலரில் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. அதில் ஒரு பெரிய கேள்வி வந்துச்சு, மாதா ப்ளூவா ஸ்கை ப்ளூவா அப்படின்னு. எந்த சைடுனா இந்த சைட்லேருந்து, சரியா? ஏன்னா அவ்வளோ வச்சுருக்குறாங்க, எந்த ப்ளூ எடுக்கிறது இது. இந்த சைடு கேட்டாங்க ப்ளூ கலரா, யோசித்தாங்க, நான் தேடணுமே அப்படின்னு. இருக்கிறத எடுத்து போட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். எனவே எஃபர்ட் எடுத்து பீரோவை திறந்து, ஏன்னா அட்லீஸ்ட் இந்த பச்சை கலர்லையாவது ஒரு ப்ளூ சேர்ந்துருக்கலையா, அது ஓகே, சரிங்களா? அது அப்படி ஒரு ப்ளூ, மாதா ப்ளூவில் வந்த எஃபர்ட் எடுத்து உங்கள் அனைவருக்குமே எனது வாழ்த்துக்கள். எனது மக்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காட் பிளஸ் யூ. அன்பார்ந்தவர்களே, நாம் பெரும் மகிழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். மதுரை உயர்மறை மாவட்டம் சார்பாக வாழ்த்துக்களை உங்கள் தந்தைகளுக்கு தெரிவிக்க விரும்புகிறோம். 1972 முதல் இன்று வரையிலும் பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும், எப்படி இருந்த இடம் எப்படியெல்லாம் உருமாறி பல்வேறு நிலையில் வளர்ச்சி பெற்று, ஆன்மீகம் சிறப்பு பெற்று, சமூக பணிகள் மேம்பட்டு, இந்த ஆலயத்திற்குள்ளாக நுழையும் போதே ஒவ்வொரு வடிவங்களும் அமைப்பும் புனிதத்தை உற்சாகப்படுத்தக்கூடிய நிலையில் இந்த வளாகத்தை கட்டமைத்து படிப்படியாக ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு விதமான வளர்ச்சியை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நமது அருளகம் இல்ல தந்தையர்கள், குறிப்பாக நமது பாசத்துக்குரிய இரட்சகர் சபை சார்ந்த அனைத்து குருக்கள், மேதகு பேராயர் அந்தோணிசாமி சபரிமுத்து ஆண்டகை அவர்கள் இவர்களை வாழ்த்து செய்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இன்று செய்தி கொடுத்திருந்தார்கள். மேதகு பேராயர் அவர்கள் சார்பாகவும், இங்கே வந்திருக்கக்கூடிய மேதகு மேனாள் பாளை ஆயர் ஜூட் பால்ராஜ் அவர்கள் சார்பாகவும், வந்திருக்கக்கூடிய மதுரை உயர்மறை மாவட்ட குருக்கள், அனைத்து அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், மதுரை உயர்மறை மாவட்டம் சார்பாக
தந்தை அவர்களை சிறப்பாக வாழ்த்துகின்றோம், பாராட்டுகின்றோம். குறிப்பாக அருள் தந்தை அருள் செய்கிறவர்கள், அவரை பார்க்கும்போது எப்போதுமே ஒரு ஷைனிங் ஸ்டார் மாதிரி இருப்பார், பளபளன்னு இருப்பார். அது முகத்தில் மட்டுமல்ல, அவரது தோற்றத்தில் மட்டுமல்ல, அவரது செயல்களிலும் அந்த பளபளப்பு மின்னிக்கொண்டே இருக்கும். அவரது வார்த்தைகளினால் கவரக்கூடியவர், இறை அருளினால் கவரக்கூடியவர். தமது யதார்த்தமான பணிகளை, ஆன்மீக பணிகள், சமூக பணிகள் என்று செய்து கொண்டிருந்தாலும் அவரை தேடி தேடி மக்கள் ஆர்வத்தோடு வந்து நாம் இதை செய்வோம் அதை செய்வோம். சகோதரர் ரவி இப்போது சொன்னது போல தான் அப்படியாக உருவானது தான் இந்த அருமையான கொடிமரம். இது கொடிமரம் என்று சொல்லுவதை விட மதுரையிலே பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ள கொடி தூண், அருமையான கொடி தூண் என்று நாம் சொல்ல வேண்டும். பில்லர், ஒரு தூண் என்று சொல்லும்போது அதற்கான அடையாளமே வேற. அது தாங்கக்கூடிய தூணாக 7 அடி, 7 என்பது நிறைவின் அடையாளம். 7 அடி மண்ணிலிருந்து தாங்கி கொண்டிருக்கிறது. மீதி 46 விண்ணை நோக்கி நம்மை அழைத்து கொண்டிருக்கின்றது. 53 ஜெபமாலை, அன்னையினது இடைவிடா சகாய் தாயினுடைய முழுமை ஜெபமாலையின் வடிவம் என்று பல்வேறு சித்தாந்தங்களை மிக ரத்தின சுருக்கமாக உள்ளடக்கி அருமையான தூணை உருவாக்கி அலை வீசுவது போல நமது இடைவிடா சகாய்த்தாய் பறந்து அனைவருக்கும் பட்டொலி வீசி அருள் கொடுப்பது போல அமைத்து கொடுத்திருக்கக்கூடிய அருள் தந்தை அருள்சேகர் மற்றும் குழுமம் சார்ந்த அனைத்து தந்தைகளுக்கும் உற்சாகத்தோடு கரவொலி எழுப்பி நமது பாராட்டுகளை தெரிவிக்கின்றோம். மதுரை உயர்மறை மாவட்டம் அவருக்கு பேராய சார்பாக பொன்னாடை போத்தி மகிழ்விக்கின்றோம். அருள் தந்தை வட்டார அதிபர்கள் இருவரோடு இணைந்து. நேரமானாலும் எல்லா நேரமும் கடவுளால் கொடுக்கப்பட்டவை. ஒரு நிமிடம் கண்களை மூடி கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். மனிதர்களுக்கெல்லாம் நன்றி சொல்லும். நம்ம இயக்கக்கூடிய எல்லாம் உள்ள பரமனுக்கு, அம்மையப்பனுக்கு இந்த நாளுக்காக மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து வந்திருக்கின்றார். திறமைகளை கொடுத்திருக்கின்றார், நல்ல பண்புகளை கொடுத்திருக்கின்றார், நல்ல பங்கு தந்தை கொடுத்திருக்கின்றார், இரட்சக சபை குருக்கள் பிரசங்கியார்கள் கொடுத்திருக்கின்றார். ஆகவே எல்லாவற்றுக்கும் நாம் ஆண்டவருக்கு மாட்சி அளிப்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது திரு அவையை இவ்வருள் அடையாளத்தின் ஆற்றலால் உறுதிப்படுத்துவீராக. தாழ்ச்சி நிறைந்த உமடியாராகிய கன்னி மரியா ஏற்கனவே கண்டு மகிழ்ந்த அமைதியின் புனித காட்சியை காணும் வரை அத்திரு அவை நற்செய்தியின் பாதையில் ஆவலுடன் செல்வதாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித கன்னி
மரியாவின் தாய்மை பேற்றின் வழியாக மனித இனத்தை கனிவிரக்கத்துடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவுளம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இன்று இறை பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்து செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. கிறிஸ்துவின் அருள் அன்பிலும் பிரமாணிக்கத்திலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது. அன்புக்குரியவர்களே, என்னை நினைத்து பாசத்தோடு அழைத்த அன்பு பங்கு தந்தை அவர்களுக்கும் மற்ற குருக்களுக்கும் பங்கு பேரவை உறுப்பினர்களுக்கும் உங்கள் ஒவ்வொருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மிக அருமையாக ஆலயத்தை நான் பார்க்கின்றேன். முன்னாடி பார்த்த பீடத்துக்கு இப்பொழுது வித்தியாசம். நான் மெயிலேயே மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன். கல்லாலான ஒரு தூணை கட்டி எழுப்பிய பாராட்டுகள் என்று சொல்லியிருந்தேன். ஆகவே தந்தை அவர்கள் எடுத்த முயற்சிக்கு நீங்கள் கொடுத்த ஒத்துழைப்பு, பங்கேற்பு, பங்களிப்புக்கு வாழ்த்தும் நன்றியும் ஆசையும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். சகாய தாய் நீயம்மா, எம்மை இடைவிடாமல் காக்கும் அன்னையம்மா. சகாய தாய் நீயம்மா, எம்மை இடைவிடாமல் காக்கும் அன்னையம்மா. உம்மை நம்பி வருவோரின் தேவையாவையும், உம்மை நம்பி வருவோரின் தேவையாவையும் கனிவுடனே கண்ணோக்கும் புவனராணியம்மா. வாழ்க வாழ்க மரியே, வாழ்க வாழ்க மரியே, வாழ்க வாழ்க மரியே, வாழ்க வாழ்க மரியே. பெண்களிலே நீர் பேறு பெற்றார், உன் தாழ்ச்சியினாலே உயர்த்த பெற்றார். பெண்களிலே நீர் பேறு பெற்றார், உன் தாழ்ச்சியினாலே உயர்த்த பெற்றார். இறைமகனை பெற்றெடுத்த தாயாகினாய், இறைமகனை பெற்றெடுத்த தாயாகினாய். இறைவன் வரைந்த ஓவியமானாய், நீ எங்கள் வாழ்வின் காவியமானாய். வாழ்க வாழ்க மரியே, வாழ்க வாழ்க சகாய தாயே, வாழ்க வாழ்க மரியே, வாழ்க வாழ்க சகாய தாயே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே கிறிஸ்து அரசர் வாழ்க. நமது பங்கின் பாதுகாவலியான இடைவிடா சகாய அன்னையே, மரியே